IQ Max Hub மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். போன கிளாஸ்ல வந்தான் சாப்பிட்டான் என்பதை வைத்துக்கொண்டு நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது நிகழ்கால வினைமுற்று பார்த்தோம். இந்த வகுப்புல இறந்த கால வினைமுற்று அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இப்போ அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன செஞ்சோம்? சாதாரண இறந்த காலம் அதோட ஹை ஹைங் ஹூ ஹோ சேர்த்தமா. இப்ப என்ன செய்யறோம்னா அந்த ஹை ஹைங் ஹூ ஹோ என்பதற்கு பதிலாக இறந்த கால வினைமுற்றோட அந்த பாஸ்ட் டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதோட தா தே தி தி சேர்க்கணும். இப்போ இந்த ஃபார்முலா சொல்றேன் கேளுங்க. இறந்த கால வினைமுற்று இஸ் ஈக்குவல் டு சாதாரண இறந்த காலம் இங்கிலீஷ்ல வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பிளஸ் தா தே தி தி. இதுல இருந்து இப்ப சில வாக்கிய அமைப்புகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வந்திருந்தேன். ஐ had come. மை ஆயா தா. மை ஆயா தா. இது ஆண்பால். பெண்பாலுக்கு அதே நான் வந்திருந்தேன், ஐ had come. மை ஆயி தி. மை ஆயி தி. வித்தியாசம் புரிஞ்சிருச்சு. இப்ப நே வர்றத வச்சுக்குவோம். நான் சாப்பிட்டிருந்தேன், ஐ had eaten. मैंने खाया था. मैंने खाया था. இது ஆண்பால். பெண்பாலுக்கு நான் சாப்பிட்டிருந்தேன், I had eaten. मैंने खाया था. मैंने खाया था. அடுத்து நீ வச்சு பார்ப்போம். நீ வந்திருந்தாய், you had come. तुम आए थे. तुम आए थे. பெண்பால்ல நீ வந்திருந்தாய், you had come. तुम आई थी. तुम आई थी. அடுத்து நே வர்ற மாதிரி நீ சாப்பிட்டிருந்தாய், you had eaten. तुमने खाया था. तुमने खाया था. பெண்பால்ல நீ சாப்பிட்டிருந்தாய், you had eaten. तुमने खाया था. तुमने खाया था. எந்த மாற்றமும் அடையல ஆண்பால் பெண்பாலுக்கு, கவனிங்க. இப்ப புளூரல் பார்ப்போம். நாம் வந்திருந்தோம், ஹம் ஆயே தே. ஹம் ஆயே தே. இங்கிலீஷ்ல we had come. பெண்பால் என்ன ஆகும்? நாம் வந்திருந்தோம், we had come. ஹம் ஆயி தீ. ஹம் ஆயி தீ. முடிஞ்சிருச்சு. நே வர்றது பார்ப்போம். நாம் சாப்பிட்டிருந்தோம், we had eaten. हमने खाया था. हमने खाया था. பெண்பால்ல நாம் சாப்பிட்டிருந்தோம், we had eaten. हमने खाया था. हमने खाया था. ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் மாறல. நீங்கள் ஆப். நீங்கள் வந்திருந்தீர்கள், you had come. आप आए थे. आप आए थे. இது ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு நீங்கள் வந்திருந்தீர்கள், you had come. आप आई थी. आप आई थी. நே வர்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டிருந்தீர்கள், you had eaten. आपने खाया था. आपने खाया था. இது ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு நீங்கள் சாப்பிட்டிருந்தீர்கள், you had eaten. आपने खाया था. आपने खाया था. இப்ப அடுத்து இவர்கள்
அல்லது அவர்கள். இவர்கள் அல்லது அவர்கள் வந்திருந்தனர். தே had come. ஹிந்தியில ஏ அல்லது வே ஆயே தே. ஏ அல்லது வே ஆயே தே. இது ஆண்பால். பெண்பாலுக்கு இவர்கள் அல்லது அவர்கள் வந்திருந்தனர், வந்திருந்தார்கள் சொல்லலாம். தே had come. ஹிந்தியில ஏ அல்லது வே ஆயி தீ. ஏ அல்லது வே ஆயி தீ. இப்ப நாம நே வர்ற மாதிரி வச்சுக்குவோம். இவர்கள் அல்லது அவர்கள் சாப்பிட்டிருந்தார்கள். தே had eaten. ஹிந்தியில நே சேரும்போது ஏன்னாயிரும் இன்ஹோனே, வேன்னாகும் ஒன்ஹோனே. இப்ப பாருங்க, இன்ஹோனே அல்லது ஒன்ஹோனே खाया था. इन्होंने அல்லது उन्होंने खाया था. इन्होंने அல்லது उन्होंने खाया था. பெண்பால்ல என்ன ஆகும்? இதே மாதிரி இவர்கள் அல்லது அவர்கள் சாப்பிட்டிருந்தார்கள். they had eaten. इन्होंने அல்லது उन्होंने खाया था. इन्होंने அல்லது उन्होंने खाया था. இப்போ சிங்குலர். இவன் அல்லது அவன் வந்திருந்தான். he had come. ஹிந்தியில ய அல்லது ஓ ஆயா தா. ய அல்லது ஓ ஆயா தா. இது ஆண்பால். பெண்பால் என்ன ஆகும்? இவள் அல்லது அவள் வந்திருந்தாள். she had come. ஹிந்தியில ய அல்லது ஓ ஆயி தீ. ய அல்லது ஓ ஆயி தீ. இது நே வராது, பிரச்சனை இல்லை. இப்ப நே வர்றது. இவன் அல்லது அவன் சாப்பிட்டிருந்தான். he had eaten. ஹிந்தியில என்ன ஆகும்? இந்த யஹ் வந்து இஸ் ஆயிரும், வஹ் வந்து உஸ் ஆயிரும். அது தெரியும் உங்களுக்கு. அப்போ இஸ்னே அல்லது உஸ்னே காயா தா. இஸ்னே அல்லது உஸ்னே காயா தா. இது ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு பார்ப்போம். இவள் அல்லது அவள் சாப்பிட்டிருந்தாள். she had eaten. ஹிந்தியில என்ன ஆகும்? இஸ்னே அல்லது உஸ்னே காயா தா. இஸ்னே அல்லது உஸ்னே காயா தா. நாம இந்த ஒரு 3 வகுப்புல பார்த்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆனாலும் சரி, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஆனாலும் சரி, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆனாலும் சரி, எல்லாத்துலயும் நே வராதப்போ ஆண்பாலுக்கு கரெக்டா ஆயா அல்லது ஆயே போட்டோம். பெண்பாலுக்கு வரும்போது ஆயி கரெக்டா போட்டோம். இது நே வராதப்போ. நே வந்தப்போ என்னாச்சு? அங்க ஆண்பால் பார்க்கல, பெண்பால் பார்க்கல, ஒருமை பார்க்கல, பன்மை பார்க்கல. எல்லா வெர்பும் எப்படி வந்துச்சு? வினைச்சொல் ஆண்பால் ஒருமையில தான் வந்துச்சு. இப்போ நான் ஏன் அங்க ஆப்ஜெக்டே கொடுக்கல? ஆப்ஜெக்ட் கொடுத்திருந்தா அது என்ன ஆகுங்கிறது முந்தைய வகுப்புகள்ல நம்ம படிச்சிருக்கோம். இப்போ பழம் சாப்பிட்டு இருந்தான்னா காயா ஹைன்னு வரும், ரொட்டி சாப்பிட்டு இருந்தால்னா காயி ஹைன்னு வரும். இதெல்லாம் மாற்றங்கள் என்னங்கிறது நே விதி நடத்துறப்போ உங்களுக்கு நான் அந்த பாடங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதையும் கவனத்துல வச்சுக்கிங்க. இது எல்லாத்தையும் ஒரு சேர வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேசுற ஹிந்தியில தப்பே இருக்காது. ஐ கேன் சேலஞ்ச். நம்ம சேனல்ல பாக்குற எல்லா வியூஸும் அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி.